கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எப்பொழுது இப்படி நடக்கும் என்று நீங்கள் கேட்டீர்களானால், எத்தனையோ பிரச்சனைகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகள், எத்தனையோ ஆபத்துகளிலும் நெருக்கடிகளிலும் இருந்து நீங்கள் கூப்பிடுவீர்கள். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீங்கள் சத்தமிடுவீர்கள். ஒரு ஆபத்து வந்துட்டு ஐயோ என்று நீங்கள் சத்தமிடுவீர்கள். யார் என்னை விடுவிப்பார்கள்? ஒருவேளை கர்த்தருடைய பெயரை சொல்லாமல் கூட நீங்கள் சத்தமிடுவீர்கள். கர்த்தர் சொல்லுவார், இதோ என் அன்பு பிள்ளையே, என் அன்பு மகனே, மகளோ, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். கர்த்தரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசியுங்கள். உலகத்தை கலக்குகிறவர்களாய், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுங்கள்.